ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிசாம் கிச்சன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொக்கோலி பொடி மஸ்தா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? 3 எக்கு, பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, 100 கிராம் ப்ரொக்கோலி மட்டும் எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொக்கோலியை நம்ம தவாவில் போட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றி அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை லைட்டாக எண்ணெய் விட்டு பச்சை வாழை போகிற மாதிரிக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அம்மா இது பச்சை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி இதை ஒரு உரம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா அதே ஒரு தடவை ஃப்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதிலே தேவையான அளவு உங்களுக்கு தேவையான சாத்து சேர்த்துக்கோங்க. ஓகே, வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் மூடி எடுத்த அதை உடச்சி ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 3 முட்டையை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அடுத்த அப்புறம் என்னன்னா முட்டை இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரொக்கோலியை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச இந்த ப்ரொக்கோலியை சேர்த்து வச்சுக்கலாம். நாம இப்போ எங்கள் வீட்டில் உள்ள டம்மரை வச்சு மாதிரி ஹோட்டல்லாம் புத்த போகிற பேக் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி இப்படி கொத்தி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரொக்கோலி பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா வீட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க, பெரியவங்க யாருனாலும் இந்த ப்ரொக்கோலி பொடி மாஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலிக்கு செஞ்சு கமெண்ட்ல ரெக்ஷாட் கொடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.